بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: آية المنافق ثلاث: إذا حدث كذب، وإذا وعد أخلف، وإذا اؤتمن خان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நயவஞ்சகர்களுடைய அடையாளம் மூன்றாக இருக்கிறது. ஒன்று, அவர்கள் பேசினால் பொய் பேசுவார்கள். இரண்டாவது, அவர்கள் ஏதாவது வாக்களித்தால் மாறு செய்வார்கள். மூன்றாவது, அவர்களிடத்தில் ஒரு பொருளை அமானிதமாக ஒப்படைத்தால் அதற்கு அவர்கள் மோசடி செய்து விடுவார்கள். இது நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த பொன்மொழியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன விஷயங்களுக்கு அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்று கூட்டத்தினர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். ஈமானை ஏற்றுக்கொண்ட முதல் கூட்டத்தினர்கள், இரண்டாவது காபிர்கள், மூன்றாவது முனாஃபிக்குகள். இந்த மூன்று கூட்டத்தினர்கள்ல சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் ஈமான்தாரிகள் தான். மற்ற ரெண்டு கூட்டத்தினர்களும் அவர்கள் நரகம் செல்லக்கூடியவர்கள். ஆனால் காபிர்கள் அவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களோடு அவர்கள் சேர மாட்டார்கள். ஈமான்தாரிகளோடு அவர்களுடைய தொடர்பு என்பது இருக்காது. மாறாக அவர்கள் எதிர்த்தே நிற்பார்கள், முஷ்ரிக்குகளும் காபிர்களும். ஆனால் இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, இவர்கள் மூமின்களோடையே இருப்பாங்க, அவர்களோடையே சாப்பிடுவார்கள், அவர்களுடைய பழக்கம் இருக்கும், அவர்களுடைய எல்லா செயல்களும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த முஃமின்களுக்கும் அவர்கள் துரோகம் செய்வார்கள், நம்பிக்கையோடு நடந்து கொள்ள மாட்டாங்க. அதே நேரத்தில் அவர்கள் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த கூட்டத்திற்கும் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இன்னென்ன நபர்கள் முனாஃபிக்குகள் என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் முனாஃபிக்குடைய தன்மை என்பது சிலது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மூன்று விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள். பொய் பேசுதல் என்பது, பேசினால் பொய் பேசுதல். பொய் என்பது ஈமானுக்கு உலை வைத்துவிடும், ஈமானை வீண்படுத்திவிடும் பொய் பேசுதல் என்பது. ஈமான் இல்லாத மனிதன் அதிகமாக பொய் பேசுவான். ஆனால் ஈமான் கொண்ட மனிதன் பொய் பேச மாட்டான். பொய்யினால் என்ன ஏற்படுகிறது? அடுத்தவர்களிடத்துல தான் பொய் பேச முடியும். அவர்களுடைய நம்பிக்கை இழந்து போய்விடுகிறது. அவர்கள் நம்மிடத்தில் நம்பி வாங்கி சென்ற பொருள்களுக்கு மோசம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் பொய் சொல்லி நம்முடைய காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி பொய் சொல்லி நாம் அடுத்தவர்களை நம்ப வைத்து விடுகிறோம். இது மிகப்பெரிய ஏமாற்றமாக அடுத்தவர்களுக்கு ஆகிவிடுகிறது. ஆகையினால் பொய் சொல்லுதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கடுமையாக அதை கண்டித்திருக்கிறார்கள். பொய் என்கிற பழக்கம் நாம் தப்பித்துக் கொள்வதற்கோ அல்லது நமக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்கோ நமக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதற்கோ பொய் சொல்லுதல், அல்லது நாம் ஏதாவது மாட்டிக்கொள்வோம், நமக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள், நம்மளை அவர்கள் அடித்திடுவார்கள், அல்லது நம்மளை ஏசி பேசி விடுவார்கள், அல்லது நம்மிடத்துல நம்முடைய வீடுகளில் நம்மளை புகார் செய்து விடுவார்கள் என்பதாக பொய் சொல்லுவது. இது பெரியவர்களிடத்துல இல்ல, சிறு குழந்தையிலிருந்து இந்த பழக்கம் என்பது வந்து விடுகிறது. சிறு குழந்தையிலேயே பெற்றோர்கள் கண்டிக்கும் போது பொய் சொல்லுதல், ஆசிரியர்கள் கண்டிக்கும் போது பொய் சொல்லுதல், பெரியவர்கள் கண்டிக்கும் போது பொய் சொல்லுதல், இப்படி பொய் சொல்லக்கூடிய பழக்கம் சிறு வயதிலிருந்தே வந்து விடுவதனால் பெருவயது வரையிலையும் அது நீடிக்குது. ஆகையினால் அவர்கள் அடுத்தவர்களிடத்துல பொய் பேசக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். சில நேரங்களில் அது வெளிப்பட்டு விடும், மனிதர்கள் பேசக்கூடியவர்களாக ஆரம்பித்துருவாங்க. ஆமா, அவர் எப்ப பார்த்தாலும் பொய் பேசத்தான் செய்வாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லோருமே அவர்கள் அங்கீகரிப்பார்கள் அந்த பொய் சொல்லுதல் என்பதை. அப்போ பொய் சொல்லி என்கிற அந்த பெயர் அவரிடத்துல பெரிய பிரபல்யமாக ஆகிடும். உலகத்திலேயும் அவருக்கு கேவலம் பொய் சொல்லக்கூடியவர் என்று, மறுமையிலையும் அல்லாஹ் அவர்களிடத்துல கடுமையாக விசாரணை செய்து என்னென்ன பொய்களுக்கெல்லாம் நீ பொய் சாட்சி சொன்னாய், பொய்யாக விஷயத்தை ஆணித்தரமாக பேசினாய், அதற்காக வேண்டி உனக்கு இந்த தண்டனை என்பதாக அல்லாஹ் சொல்லும் போது அந்த மனிதர் அப்பொழுதுதான் வருத்தப்படுவார். ஆகா, உலகத்துல நம்ம பொய் பேசாமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிற வருத்தம் அங்கதான் வரும். முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பது பொய் பேசுது என்று இருந்தாலும் கூட அது ஈமான்தாரிகளிடத்திலையும் அது ஊடுருவித்தான் இருக்குது. இருந்தாலும் பொய் பேசுதல், பொய்யை விட்டு ஒதுங்கி இருக்குதல், பொய் பேசாமல் இருக்குதல் தான் உண்மையான ஈமான்தாரியினுடைய அடையாளமாக இருக்கும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்தல். இந்த வாக்குறுதி என்பது ஒரு டயத்தை சொல்லியோ அல்லது ஒரு நேரத்தை சொல்லியோ ஒரு செயலை சொல்லியோ, அல்லது கடன் வாங்கியவர் இந்த நேரத்தில் நான் இந்த டயத்தில் இந்த குறித்த இந்த காலத்தில் நான் ஒப்படைத்து விடுவேன் என்பதாக வாதா கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பது. அப்படி கொடுத்ததற்கு பின்னால் அதற்கு மாறு செய்வதும் முனாஃபிக்கினுடைய அடையாளமாக இருக்குது. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமானிதமாக ஒரு பொருளையோ அல்லது ஒரு பொறுப்பையோ அல்லது ஒரு விஷயத்தையோ நம்மிடத்துல அமானிதமாக ஒருவர் கொடுத்தால் அதற்கு நாம் மோசடி செய்து விடுவது, அந்த பொருளை வீணடித்து விடுவது, அல்லது அந்த ரகசியமான பேச்சுக்களை அமானிதமாக நம்மிடத்துல ஒப்படைத்த பேச்சுக்களை நாம் அடுத்தடுத்த ஊதி விடுவது, இது போன்ற காரியங்கள் நாம் செய்வதனால அடுத்தவர்களுக்கு நாம் மோசடி செய்தவர்களாக ஆகிடுவோம். ஒரு விஷயத்தை சொல்லி இதை யாரிடத்திலையும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமானிதமாக ஒப்படைச்சிருப்போம், ஆனா அந்த விஷயத்தை அடுத்தவர்களிடத்துல சொல்லி மோசடி செய்து விடுவது, பொருள்களை அமானிதமாக ஒப்படைத்தால் அதற்கு ஏதாவது பங்கம் இழைத்து விடுவது, இப்படி நம்பிக்கைக்குரிய செயல்கள்ல நாம் நம்மளை நம்பும் பொழுது, நம்பி ஒரு காரியத்தில் அடுத்தவர்கள் நம்மிடத்துல பொறுப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு நாம் மோசடி செய்வது, இந்த மூன்று விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கினுடைய அடையாளம், முனாஃபிக்குகள் செல்லக்கூடியது நரகமாக இருக்குது, உலகத்திலேயும் அவர்களுக்கு கேவலம், மறுமையிலேயும் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஸஹீஹுல் புகாரியில் 6095 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இருக்கக்கூடாது என்பதாக சொன்னார்களோ அதை விட்டும் நாம் தவிர்ந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான அடியாராக உலகத்தில் வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.